யாத்திராகமம் 34:24. யாத்திராகமம் புஸ்தகம் 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். போதும், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். தேவன் அதை செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறது தான் நம்முடைய தொடர் செய்தி. அந்த எல்லையின் விஸ்தாரத்துக்குரிய அந்த பிளஸ்ஸிங் நம்ம அடுத்த வாரத்தில் கவனிக்கலாம். இன்னும் நான் பிளஸ்ஸிங்குள்ளே போகவே இல்லை. இதுவரைக்கும் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறோம். அந்த எல்லையின் விஸ்தாரம் அது எப்படி செய்வார், எங்கெங்கே செய்வார், என்ன விதமாக அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறலாம் அது ஒரு செய்தி. அதை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து 2 மாதங்களாக அந்த எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குறதுக்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். அதில் முதல் காரியம் என்னென்ன, இது ஒரு தொடர் செய்தி தொடர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு நன்கு புரியும். மற்றவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அந்த தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவாக்க நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் எல்லையை குறிக்க வேண்டும். முதல் விஷயம் சொன்னேன், நல்லா நீங்கள் மனப்பாடம் வச்சிருக்கீங்க, சந்தோஷம். முதல் காரியம், நம்ம எல்லை என்ன செய்யணும், குறித்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை எல்லைகள் குறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட பேசினார். 2வது தான் எல்லை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. போன வாரம் தியானிச்சோம். எல்லையை மீறினவன் யாரு? கோகாத்தின் புத்திரர் கோராகு. அவன் என்ன செஞ்சான், எல்லையை மீற. நீங்க பைபிள்ல ஸ்டடி பண்ணுங்க. இந்த எல்லையை மீறினவங்க நிலமெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கும். நம்ம அதை ரொம்ப சரித்திரத்தில் கொண்டு வர்றது கிடையாது அப்படியே. ஏன்னா நமக்கு வேண்டியதை மட்டும் தாவீதை வாசிப்போம், சவுலை பெருசாக எடுக்க மாட்டோம். யாக்கோபை வாசிப்போம், ஏசாவை பெருசாக எடுக்க மாட்டோம். இப்படி தான் பைபிளில் நம்ம வேண்டியவர்களை அதிகமாக கவனம் செலுத்தி தியானிப்போம். ஆனால் நெகட்டிவான காரியங்களுக்கு உதாரணமாக இருக்கிறவங்களை கவனிக்கவே மாட்டோம். ஆனால் இந்த நெகட்டிவாக இருக்கிறவர்கள்ட்ட கூட சில பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அவர்களை பைபிளில் இடம்பெற வைப்பதற்கு, வேதத்தில் இடத்தை நிரப்புவதற்கல்ல, அவர்கள் மூலம் நமக்கு சிலதை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வார்னிங் போர்டு. என்னது? எச்சரிக்கை பலகை. அந்த ஏசா நமக்கு ஒரு எச்சரிக்கை பலகை, சவுல் நமக்கு எச்சரிக்கை வார்னிங் போர்டு, யூதாஸ் காரியத்து ஒரு எச்சரிக்கை. இவர்கள் எல்லாம் பைபிளில் தேவன் சும்மா இணைக்கவில்லை, அவர்களுக்கு கொண்டு நமக்கு ஏதோ ஒன்றை தேவன் என்ன செய்கிறார், சொல்கிறார். அதை நம்ம கவனிக்கணும். இப்படி எல்லாம் மீறின இந்த கோகாத் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தில் மிக கனத்துக்குரிய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள். அந்த கெர்சோன், அப்புறம் கோகாத், அடுத்து மெராரி, இவர்கள் 3 பேரை விட அதிக ஸ்லாக்கியம் பெற்றது யாரு? கோகாத். இந்த கோகாத்து நல்ல மேன்மையான ஸ்தானத்தை பெற்றவன். ஏற்கனவே அவனுக்கு நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அதுல திருப்தி இல்லாம, அதுல சந்தோஷப்படாம, தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி உள்ளவனா இல்லாம அவன் எல்லையை மீறினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை மீறி கர்த்தருக்கு விரோதமாய், தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பினான். அவன் நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்படி நீங்க எல்லாத்தையும் பாருங்க. சவுல் எல்லையை மீறினான். ஆசாரியன் செய்ய வேண்டியதை அவன் என்ன செஞ்சான், செய்தான். ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் துணிந்து செய்தான். ஆணவம் ஆரம்பத்தில் நல்லா ஜெயிச்ச உடனே அந்த மேட்டிமை உள்ள வந்து, ஆணவம் உள்ள வந்து அவனை அழிச்சிருச்சு. எல்லையை மீறினா. சாமுவேல் செய்ய வேண்டியதை சாமுவேல் தான் செய்யணும். அவன் 1 வாரம் கழிச்சு வந்தாலும் அவன் தான் செய்யணும், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி. ஆனா அவன் எல்லையை மீறி துணிஞ்சான். சீட்டு கிழிந்தது. உடனே சால்வை கிழிந்தது. ஆண்டவர் அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டார். அதே மாதிரி இங்க தாவீதினுடைய பிள்ளைகளை பாருங்க. சாலமோனுக்கு வர வேண்டிய அந்த ஸ்தானத்தை அப்சலோம் அவன் பறிக்க, அவன் எல்லையை மீறினான். அப்பாவை விட மிஞ்சி செயல்பட்டான். அப்சலோம் நிலைமை நமக்கு தெரியும், தொங்க விட்டார். இப்படி எல்லை மீறின அத்தனை பேர் சரித்திரமும் பரிதாபத்தில் முடிந்தது. இது நமக்கு இந்த 2வது குறிப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருப்பதாக. எந்த காலத்திலும் சரி நம்முடைய எல்லைக்குள் இருந்து செயல்பட தேவன் அந்த தாழ்மையின் சிந்தையை நமக்கு தருவாராக. ஒரு நாளும் துணிந்து நம்முடைய பாதை, நம்முடைய கால்கள் எல்லையை மீறி போகாதபடி அந்த எச்சரிப்பின் சத்தம் உள்ளே எப்பொழுதும் தொனிப்பதாக. உங்களை நடத்துகிறவர்களை விட நீங்க அதிக கிருபை பெற்றிருந்தாலும் சரி, அதிக வல்லமை அபிஷேகம் 9 வாரமும் உங்க மூலம் கிரியை செய்தாலும் சரி, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழே தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி துணிந்து போனால் தேவன் ஏற்படுத்தின
அந்த தலைமைத்துவத்தை மீறினால் அந்தோ பரிதாபம். வேதத்தில் நமக்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. அந்த 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 ஒரு பயம் எல்லாருக்குள்ளும் எப்பொழுதும் இருக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்படி அது நமக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, இதை ஆண்டவர் கவனிக்கிறார். உன் இருதயத்தில் சிந்தனையை கூட தேவன் வந்து நியாயம் தீர்ப்பார். ஸோ நீங்கள் கவனிக்கும் போது எனக்கு மேலே தேவன் ஏற்படுத்தினவர்கள் ஒருவேளை அவர்கள் சில விஷயத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். உங்களை விட ஞானத்தில், படிப்பில், நான் என்னைய மட்டும் சொல்லலை, உங்களுடைய அனைத்து நிர்வாகம், உங்களுடைய அனைத்து நீங்கள் இருக்கிற இடங்கள், அப்படி எல்லாவற்றிலுமே அதில் நீங்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் கூட உங்கள் சிந்தனையில் கூட அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அது தேவன் அருவருக்கிறார். அதன் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். அது தேவன் அந்த பயத்தை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. எல்லை மீறாதபடி, மீறப்படாதபடி, எல்லைக்குட்பட்டு இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நம்ம சந்ததிக்கு ஆசீர்வாதம், நம்முடைய எதிர்கால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, யாத்திராகமம் 19:23, மூன்றாவது எல்லைகளில் தேவன் விரும்புகிற 3 காரியம். சரியா? மூன்றாவது 19:23 யாத்திராகம புத்தகம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். நம்பர் 1 எல்லையை குறிக்கணும். நம்பர் 2 எல்லையை, இங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லையை குறித்து அதை பரிசுத்த. யாத்திராகமம் 19:23 வாஸ்தவ வசனம் தான் நான் சொல்றேன். மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்து, அதை எல்லையை பரிசுத்தப்படுத்து, அதை எல்லையை பரிசுத்தப்படுத்துங்கள். எல்லையை குறித்துக்கொள். எல்லையை மீறாத எல்லையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்படியே பச்சை மரத்தில் ஆணி பதிஞ்ச மாதிரி இந்த 3 சத்தியம் உள்ள பதிஞ்சிருக்கணும். நீங்க எப்பெல்லாம் என் எல்லை விஸ்தாரமாக்குங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த 3 காரியமும் உங்க மனதில் தொனிக்க வேண்டும். எல்லை குறிக்கணும், எல்லை மீறக்கூடாது, எல்லை பரிசுத்தமாகணும். மனப்பாடமா சொல்லுங்க. கர்த்தர் கிருபை தருவார். அந்த பகுதிகளில் தான், அந்த யாத்திராகமத்தில் தான் ஆண்டவர் இதை பிரிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லையை நீ என்ன செய்யணும் அப்படின்னு பேசுறான். மூணாவது சொல்ற, எல்லையை நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். நம்ம எல்லை எப்படி இருக்கணும்? நம்ம வீடு எப்படி இருக்கணும்? குடியிருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? ஆலயம் எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? ஆலயம்னா என்ன, சபைனா என்ன? உழப்பாம மதுவா சொல்லுங்க. ஆலயம்னா என்ன, சபைன்னா என்ன சொல்லுங்கம்மா. சரி, அடுத்து அப்படியா? சரி, ஆலயம்னா நான் சொல்லுங்க. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய சபைன்னா நம்ம எல்லாரும். புரியுதா புரியலையா? நீங்கள் ஒவ்வொருவரும் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒரு ஆலயம்னு சொல்லுங்க. மரியாதை கொடுத்து நீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஆலயம். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சபை. இப்ப நான் யாரு? நான் வீட்டுக்கு போனா நான் யாரு? ஆலயம். சரியா? இப்ப இங்க கூடி வந்தா நம்ம எல்லாரும் கூடிட்டோம், 100 பேர் கூடிட்டோம். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? சபை. சரியா? இதெல்லாம் நம்ம கூடுறதுக்கு ஒரு கூடு. இது என்னது? நம்ம கூடி வர்றதுக்கு ஒரு கூடு, ஒரு இடம். சரி, இப்போ நம்ம எல்லைகள் என்னவா இருக்கணும்? தேவன் விரும்புகிறார் பரிசுத்தமா இருக்கணும். சரி, அதுக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த பரிசுத்தத்தை குறித்த சில முகவரைகளை நம்ம கவனிக்கலாம். வேதத்தில் இந்த பரிசுத்தத்தை குறித்த ஆண்டவர் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரு, அந்த பரிசுத்தம் அது என்ன முதல்ல அப்படின்னு அதற்காக நம்ம கவனிக்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய தாட் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ நீங்க கவனிக்கணும். கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா என்ன கொடுக்கலாம்? சரி, முதல்ல கேள்வியை கேட்போம். பைபிள்ல முதல் தேவன் எதை பரிசுத்தமாக்கினார்? பைபிள் எடுக்காம சொல்லலாம். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க அந்த சகோதரிக்காக. 7வது நாள். சரி, பைபிள்ல முதல் தேவன் பரிசுத்தமாக்கின ஒரு 3 காரியம் அல்லது ஒரு 4 காரியத்தை நான் வரிசையா நான் சொல்றேன். அதை பார்க்கலாம். நம்ம பரிசுத்தம் அப்படின்ன உடனே நம்ம அது இமயமலை,
அது எவரெஸ்ட், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வந்துடும். நம்மளாம் அதுக்கு தூரமானவர்கள். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். நான் கூட அதை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள். அது பக்கத்திலே போக முடியாது, நம்ம சம்மந்தமில்லாத ஆட்கள் அப்படின்னு நம்மளை குறித்து நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, பைபிள்ல தேவன் முதல் எதை பார்த்து எதை பரிசுத்தமாக்கினார்? சகோதரி சொன்ன மாதிரி அதான் சரியான பதில். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? வாசி. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலேயே முதல் தேவன் பரிசுத்தமாக்கினது என்னதுங்க? 7ஆம் நாள். அதை கொஞ்சம் நம்ம அது எப்படி கொண்டு வரலாம்னா, ஒரு நாளை பரிசுத்தமாக்கினார். The day, ஒரு நாளை பரிசுத்தமாக்கினார். வாரத்தில் எத்தனை நாள் உண்டு? 7 நாள் உண்டு. அந்த 7 நாள்ல ஒரு நாளை தேவன் என்ன செஞ்சார்? பரிசுத்தமாக்கினார். ஒரு நாளை. சரி, இரண்டாவது தேவன் எதை பரிசுத்தம் என்று சொன்னார்? அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது நம்ம போயிடும், வசனத்துக்குள்ள போயிடும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 3:5. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நிற்கிற இடம், சொல்லுங்க, இடம் பரிசுத்த பூமி. முதல்ல தேவன் எதை பரிசுத்தம் என்று சொன்னார்? ஒரு நாளை. இரண்டாவது தேவன் எதை பரிசுத்தம் என்று சொன்னார்? ஒரு இடத்தை. ஒரு நாளை பரிசுத்தமாக்கினார், ஒரு இடத்தை பரிசுத்தமாக்கினார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நம்ம சீனுக்குள்ளே வரல, இன்னும் நம்மெல்லாம் சீனுக்குள்ளே வரல. ஆண்டவர் முதல்ல எதை பரிசுத்த பட்டியலில் கொண்டு வராரு பாருங்க. ஒரு நாள் அது பரிசுத்தம், ஒரு இடம் அதை பரிசுத்தம். மூன்றாவது அதே யாத்திராகமம் 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும். என்னது? பரிசுத்த சபை கூடுதல். இன்னும் ஆசாரிப்பு கூடாரம் வரலங்க, இன்னும் பலி செலுத்துதலே வரலங்க இந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? இன்னும் அப்படிப்பட்ட பிரமாணங்கள் கொடுக்கப்படலை, இனிமே தான் கொடுக்கப்படும். ஆனா அதுக்குள்ளே ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த சபை கூடுதல். அப்ப தேவன் எதையெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார்? ஒரு சபை கூடுதல். அதே யாத்திராகமத்தின் புத்தகத்துல 13 வாசி, 2ஆம் வசனம் வாசி. 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்க. முதற்பேர் அனைத்தையும், உன் பிள்ளையா இருக்கட்டும், அவன் ஆடா இருக்கட்டும், உன் மாடா இருக்கட்டும், உன்னுடைய விளைவினுடைய பலனா இருக்கட்டும், அந்த முதல் வர்றது எல்லாம் அது பரிசுத்தமானது, அது எனக்குரியது. ஒரு 4 காரியம் போதும், இதோட நின்றுக்கிடுவோம். சரியா? இப்போ ஆண்டவர் பைபிள்ல இதுதான் வரிசையா இருக்கும். நீங்க பரிசுத்தங்கிற வார்த்தையை எடுத்து பைபிளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த 4க்கு அடுத்து தான் எல்லாமே வரும். இப்ப வரிசையா நீங்க மனப்பாடமா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல தேவன் எதை பரிசுத்தமாக்கினார்? ஒரு நாளை. இரண்டாவது எதை பரிசுத்தமாக்கினார்? ஒரு இடத்தை. மூணாவது எதை பரிசுத்தமாக்கினார்? சபை கூடுதலை. நாலாவது முதற் பேரான அனைத்தையும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு அல்லேலூயா. சத்தியத்தை கவனிங்க. இப்ப நமக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஒரு நாளை பரிசுத்தம் என்று ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு இடத்தை பரிசுத்தம் பார்க்கிறாரு,
சபை கூடுதல், நம்ம எல்லாம் கூடி வர்றோம்ல, இப்ப இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம்ல, இதை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா பரிசுத்த சபை கூடுதல். அல்லேலூயா. பரிசுத்த சபை ஆண்டவர் பார்க்கிற, பரிசுத்த சபை கூடுது அப்படின்னு பார்க்கிறார். அப்படி நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய எல்லையில, சபையில இருக்க முதற் பேர் அனைத்தையும், உங்கள் மூத்த குமாரத்தி, உங்கள் மூத்த குமாரன், உங்க வீட்டுல இருக்கிற முதல் கனி, முதல் பலன் அனைத்தையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்த. சத்தியத்தை கவனிங்க. எபிரேய பாஷையில காடோஸ் அப்படிங்கிற வார்த்தை, காடோஸ் அப்படிங்கிற வார்த்தை KADOSH, KADOSH. இந்த காடோஸ் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியில சொல்லப்பட்ட வார்த்தை செப்பரேஷன், செட் அபார்ட், பரிசுத்தம், பரிசுத்தம், ஹோலி அப்படின்லாம் அது அதுக்கப்புறம் அந்த வார்த்தை. கவனிங்க. காடோஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா செப்பரேஷன், செட் அபார்ட், பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இங்க இருந்தா வருது. தமிழ்ல பரிசுத்தம், ஆங்கிலத்துல ஹோலி, ஹோலினஸ் அப்படிங்கிற வார்த்தை, அது எபிரேய பதத்துக்கு போகும்பொழுது காடோஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபிரேயத்துல எந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் உண்டு, நீண்ட ஒரு விளக்கம் உண்டு. இதோடைய அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, கவனிங்க, காடோஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய இருக்கு. என்னது? நிறைய இருக்கு. அதுல ஒன்ன மட்டும் எடுத்து இது கர்த்தருக்குரியது அப்படின்னு தனியா வச்சுட்டோம்னா அவைகள் மத்தியில தேவன் இதை பரிசுத்தமாக பார்க்கிறார். நிறைய இருக்கு, 10-15 என்ன இருக்கு. காடோஸ் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா 10-15 நிறைய இருக்கு. அதுல ஒன்ன மட்டும் இது கர்த்தருக்காக, இது கர்த்தருக்குரியது என்று இதை பிரித்து வைத்து விட்டால், எடுக்கும் போது நான் என்ன சொல்லி எடுக்கிறேன்? இது கர்த்தருக்காக, இது கர்த்தருக்கு உரியது அப்படின்னு அதை எடுத்து தனியா பிரிச்சு வச்சிட்டா கர்த்தர் அதை பரிசுத்தமாக்குகிறார். அது கர்த்தரின் பார்வையில் பரிசுத்தம் என்னப்படுகிறது, அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. இது எல்லாவற்றிலும் பொருந்தும். உங்களுக்கு இருக்கிற 4 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள், அது 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய இவனை ஒரு பிள்ளைய 3, 4, 5 பிள்ளை, 6 பிள்ளை இருக்கு, இல்ல ஒரு பிள்ளைய மட்டும் கொண்டு வந்து இவன் கர்த்தருக்கு உரியவன், இவன் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன், இவன் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்க அப்படி நீங்க தனியா இவனை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இவனை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். இவன் பரிசுத்தம் என்று எண்ணப்படுகிறான், இவன் பரிசுத்தமாக்கப்படுவான். உங்க வீட்டில் இருக்கிற கனிகள் இருக்குல்ல, மாம்பழம், தேங்காய், கொய்யாப்பழம், கனிகள், அவைகள்ல ஒரு 5 கிலோ வீட்டில் இருக்கு. அதுல ஒரு 1 கிலோவை மட்டும் எடுத்து இது கர்த்தருக்காக அப்படி நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உடனே தேவன் அதை பரிசுத்தமாக்குகிறார். அது பரிசுத்தம் எண்ணப்படுகிறது, அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை, வருகிற வருமானத்தை வந்த உடனே, வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இதை சம்பாத்தியம் பண்ண ஜீவனை கொடுத்தீங்களே, பலனை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நன்றிக்கு ஆண்டவரே இதுல ஒரு பகுதியை உம்முடைய ராஜ்யத்துக்கும் உமது ஊழியத்துக்கும் உரியது, இது கர்த்தருக்காக நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த மொத்த தொகையில இதை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். இது பரிசுத்தம் என்னப்படுகிறது. உங்களுடைய 24 மணி நேரத்துல காலையில குறைந்தது 1 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கர்த்தரின் பாதத்தில் விழுந்து இந்த நேரம் கர்த்தருக்குரியது என்று நீங்கள் அர்ப்பணித்து அமருவீர்கள் என்றால் அந்த நேரத்தை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற 3 அறை அல்லது 2 அறையில ஒரு அறைய ஒரு ஜெப அறை என்று ஒதுக்கி இது கர்த்தருக்குரியது, நான் தேவனோடு உறவாடக்கூடிய இடம், இது தேவனோடு பேசக்கூடிய இடம் என்று அதை ஜெப அறையாக கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்பீங்கன்னா மொத்த வீட்டிலையும் அந்த அறைய தேவன் பரிசுத்தமாக்குகிறார். அதை பரிசுத்தம் என்று சொல்கிறார். நீங்க எவைகளை எல்லாம் கர்த்தருக்கென்று நீங்கள் பிரித்து வைக்கிறீர்களோ, கர்த்தருக்காக ஒதுக்கி வைக்கிறீர்களோ, அதாவது ஒதுக்கி பிரித்து வைக்கிறீர்களோ அதை தேவன் பரிசுத்தமாக்குகிறார்.
அது பரிசுத்தம் எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க நம்மளால சில விஷயங்களை முடியாது, நம்மளால சீரியஸாகவே முடியாதுங்க. இப்படிலாம் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்றது என்பது இந்த உலகத்தில் ரொம்பவே கடினமான விஷயம். பரிசுத்தமா சிந்தை, பார்வை, பேச்சு, நடக்கை, செய்கை, வாழ்க்கை இவை அனைத்திலும் அனுதின வாழ்வது என்பது நிச்சயமாகவே அது இந்த காலத்துக்கு மிகவும் கடினமான ஒன்று இல்லையா? மிகவும் மிக மிக கடினமான ஒன்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ முடியுமானா நிச்சயமா முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கே பாஸ்டர், சிம்பிளா சொல்றேன். நீங்க போங்க, வீட்டுக்குள்ள போங்க, எதை உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, இந்த சிந்தை கர்த்தருக்குரியது, இந்த கண்ணு கர்த்தருக்குரியது, இந்த நாவு கர்த்தருக்குரியது, இந்த இருதயம் கர்த்தருக்குரியது, கை கால் என்னுடைய அவயவங்கள் கர்த்தருக்குரியது, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உமக்குரியவன். வாழ்நாள்ல பாதி வருஷம் உலகத்துக்காக வாழ்ந்துட்டேன், ஆனா மீதி வருஷம் நான் முழுவதும் உமக்குரியவன் என்று நீங்கள் பிரித்து வைப்பீர்கள் என்றால் அதை தேவன் பரிசுத்தமாக பார்க்கிறார். அது பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. நீங்க கண்ட்ரோல் பண்ணினா வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு முடியாத காரியம். நீங்க ஜெபிச்சு இப்படி நீங்க சொல்லி பாருங்க, இது கர்த்தருக்குரியதுன்னு நீங்க ஒதுக்குனதுக்கு அப்புறம் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுல வேண்டாத காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன். கர்த்தருக்குரிய உண்டியல் கொடுத்துருக்கோம், உதாரணமாக சொல்கிறேன். அந்த உண்டியலில் சேகரிப்போம், ஆண்டவருக்குன்னு போடுவீங்க. ஒரு சோதனை வரத்தான் செய்யும். ஒரு அவசரத்துக்கு பிரிச்சுருவோமா, டேப்பு தானே ஒட்டியிருக்காரு, பிரிச்சுட்டு ஒட்டிடுவோமா அப்படின்னு வரத்தான் செய்யும் எல்லாருக்கும் இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மணி அடிக்கும், இது கர்த்தருக்குரிய. என்ன வருதா இல்லையா? உடனே அங்கே நம்ம பாதுகாக்கப்படுறோமா இல்லையா? அந்த செயலை செய்யாதபடி அந்த பயம் நம்மளை தடுக்குதா இல்லையா? நீ பிரித்தெடுத்து பாரு. இப்படி ஒரு டெடிகேஷனோடு இது கர்த்தருக்குரியது என்று சொல்லி பாரு. இந்த கை கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி பாரு, இது பரிசுத்தமாக்கப்படும். திரும்ப இந்த கையினால நீ வேண்டாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. எவைகளை எல்லாம் கர்த்தருக்குரியது என்று ஒதுக்கி பிரித்து வைக்கிறீர்களோ திரும்ப அதுல எந்த அசுத்தமும் படுவதற்கு நீங்க அனுமதிக்கவே மாட்டீங்க. கவனமா கையாளுவீங்க. எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அல்லேலூயா. கவனிங்க, 7 நாள் இருந்தது, அதுல ஒரு நாளே தேவன் தனக்காக பார்த்தார், அது பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. முழு உலகத்திலும் எத்தனையோ இடம் இருந்தது, அதில் ஒரு இடத்தை, சீனாய் மலை அடிவாரத்தை, சீனாய் மலையை கர்த்தர் தனக்காக பார்த்தார், அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது. பல கோடி ஜனங்கள் பூமியில வாழும் பொழுது ஒரே ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்காக பார்த்தார், அதை பரிசுத்தமாக பார்த்தார். அந்த கூட்டம் பரிசுத்தம் என்னப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆடு இருக்கு, நூற்றுக்கணக்கான மாடு இருக்கு, ஏராளமான கனிகள் பலன்கள் இருக்கு. ஆனா முதல் பலனை தேவன் தனக்காக பிரித்து வைக்க சொன்னார், அது பரிசுத்தமாக்கப்பட்டு. எவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பிரித்து வைக்கப்படுகிறதோ அது பரிசுத்தமாக்கப்படுகிறது, அது பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களை இப்படி பிரித்து வைத்து பாருங்கள். போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போ, இந்த கண்ணு கர்த்தருக்கு உரியது சொல்லிட்டு போ. உள்ள போகும்போது அதுக்கப்புறம் வேண்டாத பார்க்க மனசு இடம் கொடுக்காது. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பாரு, அது ஆண்டவர் பரிசுத்தமாக்குவா. இதுதான் பரிசுத்தம். உன் எல்லையில் என்ன இருக்கணும்? உன் எல்லையில் என்ன இருக்கணுங்க? பரிசுத்தம் இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் இதை சொல்லிட்டு இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு விஷயத்தை அதை தெளிவா சொன்னார். உன் எல்லையில பரிசுத்தம் இருக்கணும். உபாகமம் 23:14 வாசி. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் எல்லையில என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கூடி வரும்பொழுது கர்த்தர் உலாவுகிறார். என்ன கண்ணால பாக்குறீங்க? உங்களை நீங்க கண்ணால பாக்குறீங்க. ஆனா நம் நடுவில் ஆவியா இருக்கிற தேவன், நாம் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் உலாவுகிறார், நீ செபிக்கும் பொழுது உலாவுகிறார், உன் வீட்டின் எல்லைகளிலே உலாவுகிறார், நம்முடைய அறைகளிலே உலாவுகிறார். இந்த நடுவிலே நம் நடுவில் தேவன் உலாவுகிறார், அவர் உலாவுகிறார். அதனால ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது, ஆலயம் சுத்தமா இருக்க கடவது, வீடு சுத்தமா இருக்க கடவது, எல்லை சுத்தமா இருக்க கடவது, சுத்தமா இருக்க கடவது.
ஆண்டவர் நம்ம முன்னாடி உலாவுகிற ஆண்டவர் சொல்றாருங்கப்பா ஜனங்களை பார்த்து, எப்பா இது வனாந்தரம் நினைக்காத, இது பாலைவனம், மண் நிரம்பிய சூடு நிறைந்த பாலைவனம் நினைக்காத, இதுல நான் உலாவுகிறேன். நான் உலாவி வரும் பொழுது அசுத்தமான காரியம் இருந்தால உலாவ முடியாது. உலாவ மாட்டாருங்கிற உலாவ முடியாது அவரால். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால உன் பாளையம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். உன் பாளையம் உனக்கு உள்ள நீ நம்ம பெந்தைக்கோஸ்தே விசுவாசிகள் என்ன தெரியுமா, உள் சுத்தத்தை தான் ரொம்ப முக்கியப்படுத்துவோம். உள் சுத்தம், அகச்சுத்தம், அகச்சுத்தம், மனசு சுத்தமா இருந்தா போதும். கர்த்தர் உள்ளத்தை தான் பார்க்காரு. மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் எடுத்து பார்க்கற. உள்ள சுத்தமா இருந்தா போதும். உள்ள சுத்தமா இருந்தா அதுக்காக 3 மாசம் பல் விளக்காம இருந்தா தேவன் சொல்லுகிற அர்த்தம் முதல்ல அங்க சொல்லும் பொழுது பரிசுத்தம் அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கை சுத்தத்தை பேசுறாரு. இங்க சொல்லும் பொழுது வெளி சுத்தத்தை, இதனுடைய கான்செப்ட், இந்த கான்டெக்ஸ்ட போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல வெளி சுத்தத்தை தான் பேசுவாரு. முன்ன வாசித்தா முகம் சொல்லிப்பீங்க. அதனால இப்ப என்ன கவனிக்கணும், வெளி சுத்தத்தை தான் பேசுவாரு. நம்ம பெந்தைக்கோஸ்தே விசுவாசி உள் சுத்தத்தை ரொம்ப பேசுவோம். ஆனா வெளிச்சுத்தத்தை அதெல்லாம் ஆண்டு மனசை பார்க்கிறாரு. அப்ப தலைவரி கோலமா இருந்தா நான் உங்களை பிரசவம் பண்ண முடியுமா? அந்த ஆளை இறங்கி பயந்து ஓடிய போயிடுவேன். அப்போ உள்ள நீ சுத்தமா இருக்கிறதுக்கு அடையாளமே வெளியில ஒரு சிறிய வீடா இருந்தாலும் ஒரு அறைதான் இருக்கு, அது சுத்தமா இருக்கணும். எனக்கு முதல்ல நல்ல கிச்சன் உள்ள வீடை பிடிச்சுட்டாங்க, அப்பதான் சுத்தமாக்குவேன். இதுல நீ சுத்தம் இல்லைன்னா அதுல நீ ஒரு நாள் சுத்தமா இருக்க மாட்டேன். இந்த வீட்டுல நான் எப்படி சுத்தமா இருக்க மாட்டேன், இப்ப எந்த வீட்டுல சுத்தமா இருக்க போற? எனக்கு நல்ல மாடல் ஒரு கிச்சன் வச்ச ஒரு வீடு பிடிச்சுட்டாங்க, அதுல நான் சுத்தமா வச்சுக்கிடுவேன். நடக்காது தாயி, நடக்காது. இந்த 10க்கு 10 வீட்டுல நீ சரியா இருந்தா தான் அடுத்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நீ ஒழுங்கா இருப்ப. உள் சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி வெளி சுத்தமும் முக்கியம். அதை பேசிட்டு இதை விட்டுறக்கூடாது, இதை பிடிச்சிட்டு அதையும் விட்டுறக்கூடாது. ரெண்டுமே முக்கியம். புரியுதா உங்களுக்கு? பாளையம் எப்பொழுதுமே சுத்தம். அதான் சொல்லுவோம், கவனிங்க, உங்களுக்கு பிரைஸ் எப்படி கொடுக்கணும்னா திடீர்னு வீட்டுக்கு வந்தா பிரைஸ் கொடுக்கணும். வீடு எப்பொழுதுமே விருந்தாள்களை வரவேற்கக்கூடிய அளவுல இருக்கணும். விருந்தாள்களை எப்போ நம்ம விருந்தாள் வந்தா தான் வீடு சுத்தமாகும். போன வாஞ்சின மாதிரி வாராங்களோ இல்லையோ, வாரேன்னு ஒரு போன் பண்ணாலே சுத்தமாயிரும். நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படிங்களா? கவனிங்க, அப்ப வீட்டின் எல்லை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி அந்த காரியங்களை சரி பண்ணோம். உன் பாளையம் சுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்ப. ஏன்னா நான் என்ன செய்ய போறேன், அதுல உலாவ போறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல பாளையத்தை குறித்து பேசின காரணம் நோக்கம் என்னன்னா, அவர் பாளையத்தில் உலாவுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் பாளையத்தில் அல்ல, அவருடைய ஆலயமாகிய இந்த ஆலயங்களிலே தேவன் உலாவுகிறார். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய you are temple of God, living temple of God. கவனிங்க, அப்போ நாம அன்னைக்கு பாளையத்துல உலாவினார், இன்னைக்கு எனக்குள் வாசம் பண்ணுகிறார், நம் நடுவில் உலாவுகிறார். அப்ப அன்னைக்கு பாளையம் சுத்தமா இருக்க சொன்ன தேவன் இன்னைக்கு எதை சுத்தமா இருக்க சொல்லுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் உலாவுகிறார். இந்த ஆலயம், சொல்லுங்க, இந்த ஆலயம் சுத்தமா இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய எல்லை. எல்லை சுத்தமா இருக்கும்னா அதுல முதல் காரியம் இதுதான், இது சுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை 12:1 ரோமர்ல சொல்வாரு, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமுமான ஒப்பு கொடுக்க தேவனுடைய உங்களை இதுவே எல்லாரும் சேர்ந்து புத்தியுள்ள என்ன ஆராதனை? இங்க கைய வச்சு சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை. நம்ம எல்லாத்தையும் பக்தி உள்ள ஆராதனை நிறைய இருக்கு. ஆனா பவுல் சொல்ற ஆராதனை என்ன ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆலயத்தை, இந்த பாளையத்தை பரிசுத்த ஜீவ பலியா அர்ப்பணிக்காம நான் வெறுமனையா நான் என்ன பீட்ல என்ன ஸ்பிட்ச்ல நான் பாட்டு பாடி என்ன கோஷம் போட்டாலும் அது ஆராதனை அல்ல, அது பக்தியா இருக்கலாம். ஆனா தேவன் விரும்புகிறது புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ
அவர் சொல்றாரு ஜீவ பலி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப டெப்தான வேர்டு அது. உங்க சரீரத்தை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான என்ன பலி? என்ன பலி? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நிமிர்ந்து பார்க்கத்தான் சொன்னேன், நிமிர்ந்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆடை பிடிச்சிட்டுமா, நீ தான் கிடைச்ச இன்னைக்கு எனக்கு, நீ ஆடா மாறிக்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆடை பிடிச்சிட்டே போவாங்க ஆசாரி கூடாரத்துக்குள்ள பிடிச்சிட்டு போய் பலிபீடத்தில் வச்சு அந்த பாவம் செஞ்சவனை கையை வைக்க சொல்லி அவன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அந்த ஆடை என்ன செஞ்சிருவாங்க, வெட்டி அதை பலிபீடத்தில் அந்த ரத்தத்தை தெளித்து உள்ளே கொண்டு போய் தெளித்து அதை பலிபீடத்தில் துண்டு துண்டாய் கட் பண்ணி தகனிச்சிருவாங்க. இப்போ வரும்போது ஆடு உயிரோடு வந்துச்சு, திரும்ப ஆடு அவன் கொண்டு போக முடியுமா? இங்கேயே ஆடு மறிச்சிரும். சொல்லுங்க, ஆடு மறிச்சிரும், போயிருப்போம். ஆடு என்ன செஞ்சிடும்? மறிச்சிரும். அது பலி. என்ன பலி? ஆனா இங்க இவர் சொல்ற பலி என்ன பலி? ஜீவ பலி. பலினாலே மறிக்கிறதா பலி இல்லையா? பலினா என்னங்க? மறிக்கிறதா பலி. ஆனா பவுல் இங்க ஜீவ பலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ இதுல என்னமோ சொல்ல வராரு. என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல ஆடை கொண்டு வெட்டி தகனிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம், பலி செலுத்திடுவோம். ஆனா இப்போ உள்ள வர்றது இதுதான் பலி. நான் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப நான் உசுரோட வெளியே போறேன், ஜீவனோடு போறேன். அதான் ஜீவ பலி. சொல்லுங்க, ஜீவ பலினா யாருங்க? நான் தான் ஜீவ பலி. இங்கேயே நம்ம தகனிக்கப்படலையே. அப்படி யாரு இருக்கீங்களா? இங்க உங்களை தகனிக்கிறது இல்லையே. வாரேன், அர்ப்பணிக்கிறேன், ஆடு மாதிரி என்ன தகனிச்சு சாம்பல் ஆகல, திரும்பவும் நான் உசுரோட வீட்டுக்கு போறேன், உயிரோட வீட்டுக்கு போறேன். அதுக்கு பேர் தான் நம்ம அர்ப்பணித்து நம்ம திரும்ப போனாலும் நீங்க மறக்க கூடாது, நான் ஒரு ஜீவ பலி. உயிரோட தான் இருக்கிறேன், ஆனா கர்த்தருக்காக அர்ப்பணிச்சு ஜீவ பலியா இருக்கிறேன். இது தேவனுடைய பாளையம், ஆலயம், அவர் வாசம் பண்ணும் இடம். காடோஸ். சொல்லுங்க, காடோஸ். எல்லா பகுதிகளிலும் நீங்க இந்த சாலமோனுடைய ஆலயத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சாலமோன் கட்டின ஆலயத்தில் அந்த 16 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. 1 ராஜாக்கள் 6:30, 1 ராஜாக்கள் 6:30, உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்து தளவரிசையும் பொன் தகட்டால் மூடினான். சொல்லுங்க, பொன் தகட்டால் மூடினான். நிமிந்து பாருங்க, என்ன தகடு? என்ன தகடு? நம்ம இன்னைக்கு எம்சாண்டு சிமெண்ட்டை போட்டு அடிச்சு கோட்டிங் கொடுத்து நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறோம், உள்ளும் போறோம். ஆனா சாலமோன் ஆலயத்தை என்ன தகடு சகோதரி? பொன் தகடு, சுத்த தங்கத்தினால மூடுனா. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஆரம்பிக்கும் போது பாருங்க, உள்ளும். எல்லாரும் சேர்ந்து உள்ளும். என்ன கவனிங்க? உள்ளும் புறம்போ, உள்ளும் புறம்போ பொன் தகட்டால் மூடினா. உள்ளும் புறம்பும் தேவன் விரும்புகிற காடோஸ். அன்னைக்கு அந்த ஆலயம் உள்ளும் புறமும் மூடப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த ஆலயம் உள்ளும் புறம்பும் காடோஸ் அந்த பரிசுத்தத்தினால் மூடப்படுவதாக. அப்போ நம்முடைய எல்லை பரிசுத்தமா இருக்கிற விஷயத்துல ஒரு 3 காரியத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லையை அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு 3 காரியத்துல நம்முடைய எல்லை அசுத்தப்பட்டு விடாதபடி, அது பரிசுத்தமா இருக்க ஜாக்கிரதையா இருக்கும்படி ஒரு 3 விஷயத்துல சபையாராகிய நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த விதத்திலையும் எல்லை அசுத்தப்படக்கூடாது, அது கரைபட்டு விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் சொல்லிட்டாரு, உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்கணும்னா உன் இருக்கிற எல்லையை நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமா பார்த்துக்கொள்ளணும். அப்ப என் எல்லை பரிசுத்தமாய் பார்த்துக்கொள்ள 3 விதத்தில் நான் எச்சரிக்கையா இருக்கணும். நம்பர் 1, நம் மூலம் உள்ளே அசுத்தங்கள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. நம் மூலம். நம்னா யாருங்க? கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்க குடும்பமா. உங்கள் மூலம் எந்த விதத்திலையும் நீ குடியிருக்கிற வீட்டுல ஆண்டவர் விரும்பாத பேச்சு உள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்பாத பார்வை உள்ள இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத நடத்தை நடவடிக்கைகள் உள்ள இருக்கக்கூடாது.
ஆண்டவர் கொடுத்த எல்லையில கவனமா வருங்க. எப்பொழுதுமே உணர்வு இருக்கணும், கர்த்தர் இந்த எல்லையில இருக்கிறாரு. ஒரு வாடகை வீடுதான், ஆனா இந்த எல்லையில என் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். கண்டிப்பா உங்கள் மூலம், உங்கள் பிள்ளைகள் மூலம் எல்லைக்குள்ள அசுத்தங்கள், அருவருப்புகள் உள்ள வருவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. வந்து விடாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பேச்சு, பார்வை, நடத்த, சிந்தனை, குடும்பமா உட்காந்து பார்த்து ஜாலியா சந்தோஷமா, குடும்பமா உட்காந்து சினிமா, குடும்பமா உட்காந்து சீரியல், அந்த எல்லையில ஏறெடுக்கப்படுற ஜபம் பரலோகத்துக்கு போமா? அது உருப்படுமா? ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அப்பாடா வாங்க ஹாலுக்கு வாங்க, டிவியை போடு, ரிமோட் எடு, சாப்பாடை வை, சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படிங்க அந்த எல்லை ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நிறைய பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவ விசுவாசிகள் வீடுகளில் சர்வ சாதாரணமாகி போச்சு. சினிமாவும் சீரியலும் அசுத்தமும் அருவருப்பும் காமெடியும். ஜோக்கு தானே பார்க்கேன், காமெடி தானே பார்க்கேன். கொஞ்சம் யோசிப்பார். இயேசுவ பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாருன்னா நீ அதை பார்க்கவும் இருதயம் சம்மதிக்குமா? இருக்காதுல்ல. அப்ப பாக்குறேன்னா உனக்கு என்ன அர்த்தம்? அவர் இல்லைங்கிற உணர்வு வருது, அல்லது துணிகிற எண்ணம் வருது. அப்படி இருந்தா தேவன் எப்படி எல்லையில இருப்பாரு? ஆண்டவர் கொடுத்த டிவி அது கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. ஒரு சின்ன வாகனத்தை ஜெபம் பண்ணா கூட அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணோம், இது கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆலய பணியில ஆரம்பிச்சதுல இருந்து கீழே அடித்தளத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணு ஜெபிச்சு 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 நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஜெபம் பண்ணும்போது வெளியிருந்து வர்ற மண், எம்சாண்டு, சிமெண்ட், அந்த கம்பி, செங்கல், பிளையாஸ்க்கு, சாலிட் பிளாக்கு, இன்னும் கிராவல், சரல் வெள்ள 248 லாரி உள்ள அடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் 248 ஆரம்ப டெடிகேஷன்ல இருந்து நான் சொல்றேன், அதாவது அடிக்கல் நாட்டுல சொல்றேன், 248 லாரி இப்போ வரைக்கும் உள்ள அடிச்சு. ஒவ்வொரு கிராவல் உள்ள வரும் பொழுதும் அதை ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சு, இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு ஜெபம் பண்ணி அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதை ஆசீர்வதிக்கிறோம். தன்மாட்ட கேட்டு பாருங்க, நான் ஜெபம் பண்ணி கூட தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்துருவேன். ஒவ்வொரு கிராவல் தொட்டும் போது அதில் தண்ணி தெளிக்கணும். ஏன்னா எங்கெங்க இருந்தோ வருது, என்னென்னமோ அவங்க செஞ்சு வச்சிருப்பானுங்க. பிஸ்னஸ் பண்றேன் சும்மாவா இருப்பான், ஃபேக்டரி எடுத்து சும்மாவா இருப்பான், அதை எல்லா அசுத்த அருவருப்பான் பண்ணுவான். அப்போ அது நம்ம எல்லைக்குள்ள வருது. சும்மா சாதாரணமா எடுக்கக்கூடாது, வேலை முடிஞ்சிச்சுன்னு எடுக்கக்கூடாது. நம்ம எல்லைக்குள்ள வரும்பொழுது கர்த்தருக்கென்று அது பரிசுத்தம் பண்ணப்படணும். ஒவ்வொன்றையும் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளையும், ஒரு கம்பி வாங்கலாம், ஒரு கடப்பாறை வாங்கலாம், ஒவ்வொரு பொருளையும் இதை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அப்படி ஒண்ணு சொல்லி 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 இது உங்க வீட்டுக்கு சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள வருகிற ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதிங்க. டிவியை, மொபைலை, அப்புறம் சைக்கிளை, பைக்கை, ஈவன் நீங்க என்னை வந்து பார்த்து சிரிப்பீங்க, சிரிச்சா சிரிச்சுட்டு போங்க, என்ன வச்சு சிரிக்கிறீங்களா, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெட்ரோல் போட்டுட்டு போகும்போது இந்த பெட்ரோலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த பெட்ரோலை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு கடையில் போய் ஒரு அக்சசரிஸ் மாட்டினாலும், அல்லது ஒரு சின்ன ஸ்குருவை மாட்டினா, ஒரு நாப்பு, அந்த 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 டியூப்ல, அதாவது டியூப்பா வீல்ல ஏர் லீக் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லாப்பு இருக்கும், நாப்பு, ஒரு சின்ன ஒரு இத்தாங்குள்ள கண்ணுக்கே தெரியாது, அதை மாட்டுவான். அதை இங்க இருக்கிறத கலட்டி தூர போட்டு வேற ஒன்று மாட்டுவான். ஒன்று நம்ம இருதயம் சம்மதிக்காது. ஆண்டவரே அதை பரிசுத்தப்படுத்துங்க, அதை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொருளையும் எல்லைக்குள்ள வரும் பொழுது அது வெளியே எத்தனையோ காரியத்தை கடந்து வருது. அது உள்ள வரும் பொழுது ஆண்டவரே இதை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துகிறோம். செய்ய மறந்திருப்பேன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, ஒவ்வொன்றையும் கை நீட்டுங்க. இது கர்த்தருக்கு பரிசுத்தம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம். என் மூத்த புள்ள கர்த்தருக்கு, என் இளைய புள்ள கர்த்தருக்கு, என் கணவர் கர்த்தருக்கு, என் மனைவி கர்த்தருக்கு, என் வீடு கர்த்தருக்கு, படுக்கை அறை கர்த்தருக்கு, ஹால் கர்த்தருக்கு, வாகனம் கர்த்தருக்கு, மொபைல் கர்த்தருக்கு, ஆலயம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாரா. உங்கள் மூலம், உங்கள் பிள்ளைகள் மூலம் எந்த அருவருப்பும் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்காதுங்க, அனுமதிக்காதீங்க. நோ, வெளியே கொண்டு போ, உள்ள கொண்டு வராத. அது கவனமா ஜாக்கிரதையா இருங்க. இது நம் மூலம் வராதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சொல்றது புரியுதா? இரண்டாவது, மற்றவர்களால் எந்த அருவருப்பும் உங்க எல்லைக்குள்ள வருவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்களால், அதுக்குன்னே இருக்காக
காலையில வேலையை முடிச்சுட்டு கரெக்டா 11 மணிக்கு கதவை தட்டுவாங்க. ஏக்கா நல்லா இருக்கியாம்பா, நீ நாசமா போறதுக்கு பிசாசு அனுப்புன ஏஜென்ட் அவ. வருவா, வந்து ஒரு 10-15 செய்தியை சேகரிச்சுட்டு வருவா. உன் வாயம் புடுங்க வருவா. வந்து அவ வந்து அசுத்தத்தை வேற எதுத்தையும் கொண்டு வர போறது இல்ல, அவ திறந்தாலே அசுத்தம் தான் உன் எல்லை. சில ஆட்கள் வந்து உங்க எல்லையில வாய திறந்தா நீ ஜோமனி பரிசுத்தமாக்கப்பட்ட உன் எல்லை அசுத்தமாயிரும். அப்படிப்பட்ட ஆளு உன் எல்லைக்குள்ள வர நீ அனுமதிக்காத. எப்படி பாச சொல்ல, அப்ப அவ கூட சேர்ந்து நீ நாசமா போறியா? சொல்ல துணிச்சல் வேணும். எனக்கு வேலை இருக்கு, தயவு செய்து கிளம்புங்க. சொல்ல ஒரு தைரியம் வேணும். உங்க சமாதானத்தை கெடுக்கிற சில ஆட்கள் வருவாங்க. சில ஆட்கள் வந்து அவன் சமாதானம் கெட்டு போயிடும். வீட்டுல உள்ள ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். வேண்டாத கதைகள், வேண்டாத அருவருப்புகள், அசுத்தமானது, உனக்கும் அவளுக்கும் பிரயோஜனம் இல்லாத கதைகள், ஏதோ எங்க உள்ள சம்பவத்தை பேசுறதுக்கும் ஓ எல்லைக்குள்ள பிறரால எந்த ஒரு அசுத்தமும் வருவதற்கு நீங்கள் சம்மதிக்க கூடாது. அதை துணிஞ்சு எதுக்க ஒரு தைரியம் வேணும். நிறுத்துங்கக்கா, வேற ஏதாவது இருந்தா பேசுவோம், இல்ல கிளம்புங்க, எனக்கு வேலை நிறைய. துணிச்சு சொல்லுங்க. என்ன செய்ய போறாங்க? பிறரால் அருவருப்பு வர இடம் கொடுக்காதீர்கள். எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்றீங்க? மூன்றாவது அந்த வசனத்தை வாசித்தா இந்த மூணாவது புரியும் நினைக்கிறேன். மூன்றாவது, சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். உபாகமம் 13:16 இருந்து வாசி. உபாகமம் 13:16 இருந்து வாசி. அதில் கொள்ளையிட்டதை எல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினினால் சுட்டெரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடா இருக்க கடவது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். உன் கையில் இருக்க வேண்டாம். அடுத்த வசனத்துக்கு வந்திருக்க. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். உன் குடும்பத்தை, உன் எல்லையை, உன் ஊழியத்தை விருத்தியடைய பண்ணுவார். அது செய்யணும்னா சபிக்கப்பட்ட பொருள் எதுவும் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த 3 விதத்தில் உங்கள் எல்லைகள் அசுத்தப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் மூலம், பிறர் மூலம், மூணாவது சபிக்கப்பட்ட பொருள்களின் மூலம் உங்க எல்லை அசுத்தமாகாதபடி நீங்கள் கவனமா இருப்பீர்கள். சபிக்கப்பட்ட பொருள் என்பது நான் ஏற்கனவே ஆரம்ப நாட்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், விளக்கமா சொல்லியிருக்கேன். விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், விக்கிரக வழிபாட்டுக்கு இங்க சொல்லப்பட்ட கான்செப்ட் அதுதான். அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்காம நான் சொல்றேன், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்காம நான் சொல்றேன். இங்க சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல உள்ள வார்த்தை என்னன்னா, விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், விக்கிரகத்து வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது, விக்கிரக படங்கள், விக்கிரக போட்டோக்கள், அவருடைய வழிபாட்டு பொருட்கள் எதுவும் நீங்க புறஜாதி மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் எதுவும் உங்களுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இது அப்பப்ப சொல்ல வேண்டியிருக்கு சபைக்கு. கேட்கும் போது உடனே சுத்திகரிப்பு வீட்டில் நடக்குது. அடுத்த 6 மாசம் எல்லா அசுத்தத்தையும் உள்ள ஏற்றிடுறது. அந்த கல்யாண வீட்டில் கொடுத்தா, இந்த கல்யாண வீட்டில் கொடுத்தா, மஞ்சப்பை கொடுத்த உடனே போய் கூட நாள் அப்படின்ட்டு வந்துடுது. எழுதுறது 101 ரூபா, பையன் 230 ரூபாய்க்கு வந்துடுது. சாப்பாடு எங்க போய் சேர்க்க, வாங்கி கொண்டு போய் அப்படியே திணிச்சிருது. நிறைய வீடு பாருங்க கன்றாவி, அப்படியே திணிச்சு உள்ள வைக்கிறது, பைக்குள்ளேயே திணிச்சு வைக்கிறது. என்ன செய்ய போறாங்க? அசுத்தத்தை கவனிங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல அநியாயத்துக்கு எவன் கண்ணுக்கு படுறாதெல்லாம் இவன் கண்ணுக்கு படுறோம். இதுவே நமக்கு நிம்மதி கேடு, பாதி நிம்மதி நமக்கு போயிருது. பாசமாக போய் இது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியுது? என்ன நான் என்ன செய்யட்டும்? இது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியுது? நான் என்ன செய்யட்டும்? கவனமா இருங்க. பல சாட்சி இதுல உண்டு. நம்ம சபையிலே இந்த பிரசங்கத்தை 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஞாபகம் இருக்கு. சாபத்தை முறித்தல் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன். சாபத்தை முறித்தல் அப்படிங்கிற தலைப்புல அப்படி பேசும் பொழுது இந்த டாபிக் வந்துச்சா, பேசி நம்ம சபையில உள்ள ஒரு சகோதரி நீண்ட நாள் அதுக்கு சில வியாதி, மருத்துவம் பார்த்து முடியல. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அது ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். கல்யாணம், அது ரட்சிப்புக்கு முன்னே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே கல்யாணம் ஆயிடுச்சு. அது தாலியில ஒரு விக்கிரக சுரூபம் உள்ள இருந்திருக்கு, அதுக்கு தெரில. இந்த பிரசங்கத்தை கொண்டு கர்த்தர் உணர்த்தினார். வீட்டுக்கு போனால் அதுக்கு அதிர்ச்சி,
இத்தனை வருஷமா இந்த கழுதையை சுமந்துட்டு அலைஞ்சிருக்கோம், இத்தனை வருஷமா இந்த அருவருப்பை தொங்கிக்கிட்டு அழைஞ்சிருக்கோம். அவர் வீட்டுக்கார்ட்ட போய் பேசிட்டு அவருடைய அனுமதியோடு கூட அதை அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு அதை அவங்க திருப்திக்கு நம்ம தான் வழக்கமாக என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? சிலுவை சுமக்க தான் முடியல, தொங்கையாவது விட்டுருவோம். அவர் சிலுவையை தொங்க போட்டுட்டு அது வந்து சாட்சி சொல்லி அது ஜோம் பண்ணிட்டு போச்சு. அத்தனை வருஷமா இருந்த சில பிரச்சனைகள் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த பிற்பாடு அந்த சகோதரி வாழ்க்கையில சில மாற்றமும் சில விடுதலையும் உண்டானதை கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்க எல்லைக்குள்ள ஒருவேளை அறியாமல் கூட உள்ள வந்திருந்தாலும் அதுல கவனமா இருங்க. நிறைய பேர் இல்ல கொஸ்டின் எழுப்பேன், இதுல என்ன இருக்கு? அப்படி உன் இருதயனா நீ எப்படியும் போ, அதுல உனக்கு வந்து உன்ட்ட வாதிட நான் வரல. உன் இருதயம் அப்படின்னா அப்படி போ, சிம்பிளா சொல்றேன், அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்ல. யாராவது எனக்கு இதுல ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா இதுல என்ன இருக்கு, இதுல நியூஸ் பேப்பர் தானே, அது வந்து போட்டாதானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் விக்கிரகத்தை வந்து ஒரு இடத்துல நரகளுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். எங்க சதமா சொல்லுங்க, எங்க நரகளுக்கு ஒப்பிட்டு சொன்னார். அது உன் பாக்கெட்ல இருக்க இடம் கொடுப்பியா? அது உன் வீட்டில் இருக்க இடம் கொடுப்பியா? உன் பீரோல சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லணும். நரகள் கொஞ்சம் போனதான், அது வாட்டில் ஓரத்தில் இருந்துட்டு போட்டோம். கேட்கும் போதே எவ்வளவு முகம் சொல்லிக்கியே. பைபிள் அப்படித்தான் இருக்குங்க. எசேக்கியேல் வர நரகளுக்கு ஒப்பிட்டு இருக்க, அது உன் வீட்டில் கொஞ்சம் போனதானே, இடம் கொடுப்பீங்களான்னு கேட்கிறேன். அது மாதிரிதான். அப்பதான் புரியும். இதை எடுக்கக்கூடாத டாபிக் தான், ஆனால் பைபிள்ல இருக்கு. பேச தப்பு இல்லை, பேசினதான் சிலருக்கு உள்ள இறங்கும் ஏறும் புரியும். அது நீ இடம் கொடுப்பேன்னா நீ வச்சுக்கோ. அதை எப்படி நம்ம வந்து அருவருக்கிறோமோ அதுக்கு இணையானது தான் இது. நான் சொல்றேன், பாவத்திலேயே ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் மூட்டுகிற பாவம். அந்த 10 கட்டில முதல்ல எதைத்தான் சொல்றாரு? அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கார். இது தேவனுக்கு எரிச்சல் மூட்டுங்க, தேவனை அதிக கோபப்படுத்தக்கூடிய ஒரு பாவம். சொல்ல தெரியாமல் கூட எங்களுக்கு எங்க உங்களுக்காவது விதவிதமா சத்தியத்தை போதிக்க கர்த்தர் கிருபையில உங்களுக்கு ஆட்களை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த மாதிரி பிரசங்கள்லாம் அன்னைக்கு என்னால் கேட்க முடியாது. எனக்கு யாரும் சொல்லித்தரல, எனக்கு யாரும் பிரசங்கம் பண்ணி நான் செய்யலை. எனக்குள்ள ஆவியானவர் செயல்பட்டதுனால ரட்சிக்கப்பட்ட உடனே நான் செய்த முதல் செயல், எனக்கு இதெல்லாம் எப்படி நான் செய்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பைபிள்ல போட்டது கூட எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். முதல் செயல், என் வீட்டுக்கு போய் என்னுடைய ஜாதகம் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் எழுதி வச்சுட்டு என் கையால் அதை கிழிச்சு அதை எரித்து அந்த சாம்பல் கூட எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி வாருங்காலில் போட்டேன். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தா? உள்ள இருக்கிற ஆவியானவர். அவர் நம்ம நடத்த விரும்புகிற பாதை நடத்தும் பொழுது யாரும் சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் அவர் நம்ம கற்றுக் கொடுத்து நடத்துவார். எந்த விதத்திலையும் இந்த காரியங்கள் உங்க எல்லைக்குள்ள வராதபடி கவனமா எச்சரிக்கையா இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள. இந்த செய்தி இப்போ முடிஞ்சிடும், 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா வாழ்நாள் முழுதும் ஆவியானவர் சத்தம் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. இந்த 3 விதம், ஒண்ணு நம் மூலம், 2வது பிறர் மூலம், 3வது சபிக்கப்பட்ட பொருட்களின் மூலம் உங்க எல்லைகள் அசுசிப்படாதபடி ஜாக்கிரதையாய் கவனமா இருக்க கர்த்தர் நமக்கு விழிப்புள்ள இருதயத்தை தருவாராக. கைகளை அசைத்து. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுருல சொல்றாரு 16ல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். வாசிங்க போகலாம். 1 பேதுரு 16, அதுக்கு முந்தின வசனம் 1 பேதுரு 15 வாசிட்டு 16 வாசி. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அடுத்த வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. கையில அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து நம்மள உன் எல்லை பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னவர் இப்ப இங்க சொல்றாரு, நான் ஆகையால். இந்த வசனத்தை நமக்கு தெரியாமலேயே பல முறை வாசிட்டோம். இப்போ ஒரு 3 முறை வாசிங்க. நீங்களும் பரிசுத்தரா பரிசுத்தரா பரிசுத்தரா. என்ன கவனிங்கள், நம்ம பரிசுத்தரா இருக்கணும்னு வெள்ளச்சட்டை போடணும், வெள்ளச்சலை போடணும், செருப்பு முத கொண்டு வெள்ளையா இருக்கணும். பைபிளுக்கு மட்டும் வெள்ளையா இருக்கணும். கவர் எல்லாமே கட்சி போகிற எல்லாமே வெள்ளையா இருக்கணும். நம்ம பரிசுத்தம் பண்ண உடனே
நம்மளுடைய மனநிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, நம்முடைய செயல்கள், சொல்லுங்க, செயல்கள் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, இந்த வசனத்தின்படி நாட் டூயிங் பட் பீயிங், நாட் டூயிங் பட் பீயிங், டூயிங் அல்ல, பீயிங், BEING, பீயிங். டூயிங்னா செயல்படுகிறது, பீயிங்னா ஹalleluya ஹalleluya அமர்ந்திருக்கிறது, அமைதியா அமர்ந்திருக்கு. டூயிங்னா அதை செய் இதை செய், எல்லாத்தையுமே வெள்ளையாக்கு, வீட்டையும் வெள்ளையாக்கு, எல்லாம் அப்படி செய், இப்படி செயல்படுறது. இந்த வசனத்தின்படி பரிசுத்தமா செயல்படுங்கள் சொல்லப்படல, பரிசுத்தரா இருங்கள், பரிசுத்தரா, பரிசுத்தரா, not doing but being. இருக்கிறது, இருக்கிறது. எங்க இருக்கிறது? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சிம்பிள்ங்க, சிம்பிள்ங்க. எங்க இருக்கிறது? பரிசுத்தரா இருக்கணும்னா எங்க இருக்கிறது? செயல்பட சொல்லல, இருக்க சொல்றாரு. எங்க இருக்க சொல்றாரு? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லதாயி. நீ பெருசா கண்ட்ரோல் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம் உன் கண்ட்ரோல்? டிவி பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது, இதை பேசக்கூடாது, அப்படியே உள்ள ஒரு போராட்டம் உனக்குள்ள இருக்கு. அப்படியே ஒரு ஒரு 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருந்த. திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஜெயிக்க, செவ்வாய்க்கிழமை பழைய கதவை, இந்த லட்சணத்தெல்லாம் இருக்கு வாழ்க்கை. ஏன்னா நீ போராடி ஜெயிக்க முடியாது. பேசாம சரணடைஞ்சு செயல்பட்டு உன்னால் பரிசுத்தமா இருக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒன்னே ஒண்ணுதான், நான் எப்பொழுதும் உம்மோடு இருந்து பாருங்க. ஆண்டவரோடு, சமூகத்தோடு, ஆலயத்தோடு, வேதத்தோடு, அவர் பாதத்தோடு, பிரசனத்துல இருந்து பாருங்கள். கண்டிப்பா ஒரு நாள் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் அதே அனுபவத்துக்குள்ள வர அந்த பிரசன்னம் உங்களுக்கு கிருபை செய்யும். தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அந்த பிரசன்னம், அந்த மறுரூபத்தை உங்களுக்கு கொடுக்கும். கருவாட்டு கடைக்கு போயிருக்கீங்களா? உங்க ஊர், நம்ம ஊர் தானே கருவாட்டுக்கு ஃபேமஸ். கருவாட்டு கடைக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டேன். போயிருக்கீங்க? அந்த கருவாட்டு கடையில் நீங்க போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் கருவாட்டு கடையில் ஒருத்தர் உட்காந்துருப்பான் தெரியுமா, அந்த வியாபாரி. அந்த கருவாட்டு கடை வியாபாரி நாள் முழுவதும் கருவாட்டு கடையிலே உட்காந்துருக்கிறனால அவர் கதவை சாத்திட்டு சாயங்காலம் 8 மணிக்கு, நைட்டு 8 மணி கதவை பூட்டிட்டு அவர் கருவாட்டு கடையை விட்டு வெளியே வந்தாலும் அந்த வாடை அவரை விட்டு போகாது இல்லையா? கருவாட்டு கடையை பூட்டிட்டு அதை விட்டு வெளியே வந்துடுவாரு, ஆனா அந்த வாடை அவரை விட்டு போகாது. ஏன்? அங்கேயே பகல் ஃபுல்லா உட்கார்ந்து இருந்ததுனால அந்த வாடை அவர் மேல குப்புன்னு ஏறிட்டு. பூக்கடைக்கு போயிருக்கீங்களா? பூக்கடைக்கு போயிருக்கீங்களா? அந்த பூக்கடையில் இருக்கிற அந்த வியாபாரி அந்த பூக்கடையை சாத்திட்டு பூக்கடையை விட்டு வெளியே வந்தாலும் அவங்க மேல என்ன இருக்கும்? ஏன்? நாள் முழுவதும் அங்கேயே. வேற ஒரு ரகசியம் இல்லை. நீ தேவனோடு நீ தரித்து அமர்ந்திருந்தேன்னா அங்கிருந்து நீ வெளியே போனாலும் இந்த சமூகம் உன்னை விடாது, பிரசன்னம் உங்களை விடாது. இது உங்களை மறுரூபப்படுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை விசேஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். உலகம் படுவோமா?